இது வெற்றியின் நேரம். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். பொல்லாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாத பிசாசு இந்த உலகத்தில் வேலை செய்கிறான். உலகத்தில் பொல்லாப்புக்கு அளவே கிடையாது. பாருங்க, இந்த பிசாசு யாரை திருடலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லா தீமைகளுக்கும் இந்த பிசாசு தான் காரணம். அப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்திலே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, மனிதர்களும் பொல்லாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, பொல்லாத மனிதர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறாங்க, வஞ்சிக்கிறாங்க, ஏமாற்றுகிறாங்க, துரோகம் பண்ணுகிறாங்க. பாருங்கள், அதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணுறாங்க, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணுறாங்க, நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் அருமையான வாழுகிற இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். இதிலே நன்மை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவர் அருமையானவர்களே மனிதர்களுக்கு நன்மை கொடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து மனிதர்களை விதமாக இயேசு நேசிக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய வாஞ்சை மனுமக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் பாருங்க இன்றைக்கும் அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல இயேசுவை அருமையானவர்களே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஒருவேளை பலவிதமான தீமைகளினாலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில விரக்தியோடு நம்பிக்கை இல்லாம சோர்வோடு யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்கிற இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, இவர் நன்மை செய்கிறதை லட்சியமாக கொண்டவர். வேதத்தில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் யாருக்கு நன்மை செய்யலாம், யார் கண்ணீரை துடைக்கலாம், யார் பிரச்சனையை தீர்க்கலாம், யாருக்கு வாழ்வு கொடுக்கலாம்னு சொல்லி இயேசு சுற்றி வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அந்த இயேசுனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலே அழைப்பு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இயேசுனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் தனிப்பட்ட ரீதியிலே அவருக்கு உள்ளத்திலே அழைப்பு கொடுக்கவில்லை. பாருங்க, வெளியே சூரியன் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டினுடைய கதவை அடைச்சி வச்சுட்டீங்கன்னா, கதவையும் ஜன்னலையும் அடைச்சி வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். வெளியே பிரகாசமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கும். இப்போ வெளியே இருக்கிற பிரகாசம் உள்ளே வர வேண்டுமானால் கதவை திறந்து விடணும், ஜன்னலை திறந்து விடணும். கவனிங்க, அதே போல அருமையானவர்களே இயேசுனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னா இதயத்தை திறந்து இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கணும். தனிப்பட்ட ரீதியிலே இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு செல்போன் இருக்குது, நாட்டில் நிறைய செல்போன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் தானா வந்துடாது. உங்களுக்கு ஒரு செல்போன் கனெக்ஷன் வேணும்னா நீங்க செல்போன் வாங்கணும், சிம் கார்டு வாங்கணும், நீங்க ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தினாதான் அது உங்களுக்கு சொந்தமா மாறும். அதே போல அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அநேக மக்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இயேசு கொடுக்கிற நன்மை உங்களுக்கு வரணும்னா நீங்க அருமையானவர்கள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுக்கணும். இயேசு உள்ளத்துக்குள்ளே வருவாரானால் அருமையானவர்களே நன்மை உண்டாகும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையெல்லாம் மாற்றி
வாழ்க்கையை நன்மையுள்ள வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பார். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, பாவத்தில் பிறந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், பாவிகளாக அருமையானவர்களே நீதி அறியாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை சந்தித்தார், இயேசு நம்மை சந்தித்தார், இயேசு நம்மை ரட்சித்தார். ரட்சித்தது மட்டுமல்ல, இயேசு நம்மை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார். ரோமர் 5 மறுபடியும் வாசிக்கலாம், 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக, கவனிங்க, இவ்விதமாகன்னு வந்துச்சுன்னா எவ்விதமாகன்னு கேட்கணும். எவ்விதமாகன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கவனிங்க, எவ்விதமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு பாருங்க. இயேசு கல்வாரியிலே பாடுபட்டு அவர் மரித்து நம்முடைய பாவங்களுக்கு அவர் முடிவு கட்டி அருமையான அவர் எல்லா நரக வேதனையை அனுபவித்து உயிர்த்தெழுந்து அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இவ்விதமாக நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, நம்முடைய உபவாசத்தினால் அல்ல, நம்முடைய கண்ணீரினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய முயற்சிகளினால நம் நீதிமான்களாகவில்லை, கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். தேவன் நம்மை அருமையானவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ நீதி என்றால் என்ன என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். நீதி என்றால் அருமையான ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் அர்த்தம் கிடையாது. ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கவனிங்க, நீதி என்றால் தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு உரிமை. கவனிங்கள், இது மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பறவைகளுக்கு இந்த உரிமை இல்லை, மிருகங்களுக்கு இந்த உரிமை இல்லை, மீன்களுக்கு இந்த உரிமை இல்லை. அருமையானவர்களே, தேவ தூதர்களுக்கு கூட இந்த உரிமை இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கவனிங்கள், ஆதி மனுஷனுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தது. மனுஷன் மாத்திரம்தான் தேவ சமூகத்தில் நெருங்கி நிற்க முடியும், மனுஷன் மாத்திரம்தான் தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும், தேவனோடு கூட உறவு கொள்ள முடியும், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும், தேவனோடு கூட நண்பனை போல பழக முடியும். அப்படிப்பட்ட அருமையானவர்களே, உரிமையும் ஸ்லாக்கியமும் மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆதாமுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதாம் பாவத்து நிமித்தமாக அதை இழந்து போனான். கவனிங்க, தேவ சமூகத்தை விட்டு அவன் பிரிந்தான். தேவனை பார்ப்பதற்கு அவனால் முடியல, ஏன்னா நீதியை இழந்துட்டான். கவனிங்க, அப்படிப்பட்ட ஆதாமுக்கு அருமையான ஆதாமின் சந்ததிக்கு தேவன் ஒரு வழியை வகுத்து கொடுத்தாரு. மறுபடியும் தேவனோடு இணைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு அருமை நெருங்கி நிற்கக்கூடிய நீதி என்கிற அந்த திராணியை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள் மூலமாக மனிதனுக்கு அருமையானவர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நீதி என்கிற அந்த பாடம் இது ரொம்ப முக்கியமான பாடம். பாருங்க, இந்த நீதிங்கிற பாடத்தை ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இது ரொம்ப முக்கியமான பாடம்? திருப்போம் நீதிமொழியின் புத்தகம் 14:34 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதி ஜனத்தை என்ன செய்யும்? உயர்த்தும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாருங்க, நீதி ஜனத்தை உயர்த்தும். அருமையானவர்களே, தேவன் ஏன் நீதியை கொடுத்திருக்கிறார்னா நம்மை உயர்த்துவதற்காக நீதியை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், நீதிங்கிற சத்தியத்தை தேவனுடைய மக்கள் கற்றுக்கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கையை அருமையான உயர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் பாருங்க, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, பாவத்தை குறிச்சே தான் செய்வாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. கவனிங்கள், பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா பாவ உணர்வு தான் பாருங்க மேலோங்கும். பாருங்க, மக்களுக்கு இகழ்ச்சி உண்டாகும் என்று கர்த்தரே இங்கே சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவேதான் மக்கள் இன்னைக்கு தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இகழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், நல்லவர்கள், அருமையான தேவனுடைய மக்கள், ஆனால் பாவ எண்ணங்களால் நிறைந்திருக்கிறார்கள். வாழ வேண்டிய வெற்றி வாழ்க்கை அவர்களுக்கு கிட்டவில்லை. கவனிங்க, ஆனால் கர்த்தருங்க சொல்றாரு, நீதியை நான் கொடுத்திருக்கிறேன், இதை ஜனங்களுக்கு போதிச்சு ஜனங்கள் இந்த நீதியை அறிந்து கொள்வார்களானால் ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த ஆலயத்தில் அருமையானவர்களே, நாங்கள் நீதியை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் இங்கே வருகிறவர்கள் உயர்த்தப்பட வேண்டும்.
உயர்த்தப்படுவதற்காகவே அருமையானவர்களை கர்த்தர் இந்த நீதியை வைத்திருக்கிறார். இதை அருமையானவர்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பேங்க் மேனேஜர் அவர் இந்த ஆலயத்துக்கு வந்தார். அவர் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டுட்டு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனாராம். அங்கே பாருங்க, அங்கே அந்த போன அந்த சபையில் அவர் சொல்லுகிறார், 52 வாரமும் பாவ அறிக்கை பண்ணணும். பாவி பாவி பாவின்னு சொல்லி பாவி பிரசங்கத்தை தான் பண்ணாங்க. 52 வாரமும் அந்த சபையில் பாருங்க பாவ அறிக்கையை பண்ணணுமா பாருங்க. நீ சின்ன பிள்ளையிலிருந்து நீ செய்த பாவங்களை எல்லாம் ஒன்று ஒன்றா நீ என்ன செய்யணும், அறிக்கையிடணும். திடீர்னு பாருங்க ஆராதனையில் அந்த பாஸ்டர் எழும்பி சொல்வாராம், இன்னைக்கு நீ இதுவரைக்கும் அறிக்கையிடாத பாவத்தை கர்த்தர் உனக்கு ஞாபகப்படுத்துவாரு, அந்த பாவத்தை நீ அறிக்கையிடு. எப்படி சொல்லுவாங்களாம் பாருங்க. அவர் ரொம்ப சின்சியரான ஆளு பாருங்க. அஞ்ஞான பின்னணியிலிருந்து வந்தவர் சின்சியரா, சரி இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் போல, இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை போலன்னு சொல்லி அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகும்போது பாவத்தை அறிக்கை பண்ணுவாராம். மறந்தானா இதை எப்படியாவது நினைச்சு அந்த பாவங்களை என்ன செய்வாராம், அறிக்கை செய்வாராம். அவர் சொல்லுகிறார், 2 வருடங்கள் ஓடிவிட்டது. ஆரம்பத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த வாழ்க்கை கூட இப்போ 2 வருஷம் கழிச்சு இல்லை, வாழ்க்கை தேஞ்சிக்கிட்டே போகுது. பைபிளில் போட்டிருக்க நீதிமானுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆனால் இவர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 வருஷம் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ உணர்வுகளால் நிறைந்து தாழ்வு மனப்பான்மை பாருங்க, குற்ற உணர்வு இதிலேயே வாழ்ந்து கடைசியில் வாழ்க்கை ரொம்ப தேஞ்சு போச்சு. இவர் மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, சரீரத்தில் பாருங்க இவருக்கு வியாதி. அது மட்டுமல்ல, நிறைய கடனாம் பாருங்க. பேங்க் மேனேஜர் தான் பேர், ஆனால் அந்த லோனு இந்த லோனுன்னு சொல்லி ஏகப்பட்ட லோனை வாங்கி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு சொற்பமாக கையில் வாங்கிட்டு வருவாராம் பாருங்க. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதம் பண்ணார். என்ன அற்புதம் தெரியுமா? சென்னையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி மதுரை கொண்டு வந்தார். இங்கே வந்து பாருங்க, ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒரு சகோதரன் அந்த பேங்க்கில் வேலை பார்த்துருந்தார் பாருங்க. அவர் இவரை சந்திச்சு இவர் நம்ம ஆலயத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் இங்கே வந்த உடனே இவர் கேட்ட முதல் பிரசங்கம் நீதிமான். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் கிருபையினாலே, கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அருமையானவர்களே இந்த நீதிமான்கிற பிரசங்கத்தை கேள்விப்பட்டாருங்க. வாழ்க்கையில் முதன்முறையாக நீதிமான்கிற பிரசங்கத்தை கேள்விப்பட்டாராம். அருமையானவர்களே அவருக்கு பரவசம் தாங்கலை. ஏன்னா எல்லாங்க சத்தியத்திலிருந்து எடுத்து பாஸ்டர் போதிச்சாங்க. இந்த சத்தியத்தெல்லாம் வசனத்தெல்லாம் பார்த்துட்டு நான் நீதிமானா இருக்கிறேனே அப்படின்ற அந்த உணர்வு உள்ள வந்த மாத்திரத்தில் பரவசம் தாங்க முடியல பாருங்க. எங்கள் வீட்டுக்கு ஓடியாந்துட்டார் அன்னைக்கு சாயங்காலம். அன்னைக்கு பெரிய பாஸ்டர் இல்லை, சாயங்காலம் நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் இவ்வளவு பரவசமாக இருக்குது, நான் வந்து எத்தனை மாதங்களாக இந்த ஆலயத்துக்கு நான் போயிருக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி கேட்டதே கிடையாது, இந்த சத்தியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டார். அப்படின்னா பாஸ்டர் அந்த பழைய பாவம் என்னாச்சு அப்படின்னாரு. எப்படி பாருங்க, அந்த பழைய பாவங்கள்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், என்ன பழைய பாவம் பிரதர்? அவர் சொன்னார், சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கிறோம், அந்த பாவங்கள்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எத்தனை ஒளிஞ்சு போச்சு, எல்லாமே ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிட்டு. கவனிங்க, அவர்கிட்ட சொன்னேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை எடுத்து பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால உங்களுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒழிச்சு கட்டி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பழைய பாவங்களை நினைவு கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பாவ அறிக்கை வேண்டாமா பாஸ்டர்? 2 வருஷமாக பண்ணியிருக்கிறார் பாருங்க. வேண்டாமா பாஸ்டர்னு பாவத்தை அறிக்கை பண்ணக்கூடாது பிரதர். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு பாவம் என்ற சாப்டர் ஒளிஞ்சு போச்சு. இப்போ பாவமே கிடையாது. கர்த்தர் இந்த பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறார். இப்போ உங்க விசுவாசத்தை அறிக்கையிடணும். நான் நீதிமான், கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கிறேன், கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை நீதிமானாக காண்கிறார். இப்படி உங்க விசுவாசத்தை அறிக்கையிடணும் அப்படின்னு சொன்னேன். அவர் பாருங்க ரொம்ப சின்சியரான ஆளு. பாவத்தை அறிக்கையிட சொன்னா பாவத்தை அறிக்கையிடுவார், நீதியை அறிக்கையிட சொன்னா நீதியை அறிக்கையிடும். அந்த மாதிரி ஆள் பாருங்க அவரு. ஆகவே அவர்
பற்றி கொண்டு இந்த வசனங்கள்லாம் குறிச்சிக்கிட்டு நீதிமான்கிற சத்தியத்தை அறிக்கையிட ஆரம்பித்தார். அருமையானவர்களே, ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஆள் ரொம்ப பிரைட் ஆகிட்டார். ஆள் ரொம்ப பிரைட் ஆகிட்டார். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, மனைவி ரசிக்கப்பட்டாங்க. மனைவி ரசிக்கப்பட்டது மட்டுமல்ல, பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாங்க. எப்படி பாருங்க, பிள்ளைகள் ரசிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் ஒரு 8-10 மாதம் கழித்து நிறைய காணிக்கை எடுத்துகிட்டு வந்தார். என்ன பிரதர்ன்னு சொல்லி கேட்டேன். சொன்னார், பாஸ்டர் 15 வருஷமா வைக்காத நிலம் அற்புதமாக வித்துருச்சுன்னு சொன்னார். இந்த நிலம் விற்கிறதுக்கு இந்த 15 வருஷமா நாங்கள் படாது பாடுபட்டோம். ஆனால் நான் நீதிமான் என்கிறதை அறிந்து கொண்டு உரிமையோடு கத்தட்ட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உரிமையோடு கத்தட்ட நான் கேட்க ஆரம்பித்தேன். அற்புதமாக வித்துருச்சு பாஸ்டர்ன்னு சொல்லி அருமையானவர்களே காணிக்கை எடுத்துகிட்டு வந்தார். கடனெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீதி ஜனத்தை உயர்த்தும்னு? நான் சொல்லுறேன், அவர்களுக்கு உயர்வை கொண்டு வந்த அந்த நீதி உங்களுக்கும் உயர்வை கொண்டு வரும். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி சோதரிப்போம். ஆகவே அருமையானவர்களே, தேவ நீதியை குறித்த பாடம் ரொம்ப முக்கியம். தேவ நீதியை தேவனுடைய மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திருப்போம் மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்க பாருங்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் சந்தோஷமுடையவர்கள் என்று அர்த்தம். மூல பாஷையில் அந்த அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாக்கியவான்கள் என்றால் சந்தோஷமுடையவர்கள், திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். உண்மையான சந்தோஷமும் உண்மையான திருப்தியும் எங்க இருக்குது என்று கர்த்தர் இங்கே பேசுகிறதை நான் பார்க்கிறோம். எங்க இருக்குதுன்னா நீதியை அறிந்து கொள்வதற்குள்ளே இருக்கிறது. கவனிங்க, சந்தோஷத்தை அடைவதற்கு சந்தோஷத்தை தேடுவது வழி கிடையாது. சந்தோஷத்தை அடைவதற்கு நீதியை தேடுவதுதான் வழி. இன்னைக்கு உலகம் பாருங்க, இதெல்லாம் தெரியாது. ஆகவே சந்தோஷத்தை அடைவதற்கு அப்படியே பைத்தியத்தனமா சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது சிற்றின்பங்களுக்குள்ள இருக்குதா, அது சீட்டாட்டத்துக்குள்ள இருக்குதா, அது விளையாட்டுக்குள்ள இருக்குதா சொல்லி அருமையான சந்தோஷத்தை தேடி உலகம் பைத்தியக்காரத்தனமான செய்து அலைந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் சொல்லி இயேசுங்க சொல்லல. இயேசு சொல்லுகிறார், நீதியை தேடுகிறவர்கள் அவர்கள் தான் உண்மையான சந்தோஷத்தை அடைவார்கள், அவர்கள் தான் உண்மையான திருப்தியை அடைவார்கள். விளங்குற மாதிரி சொல்றேன். இங்க இருக்கிற நாம தான் உண்மையான சந்தோஷத்தை அடைகிறவர்கள். இங்க இருக்கிற நாம தான் உண்மையான திருப்தியை அடைகிறவர்கள். பாருங்க, நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் அவர்கள் தான் சந்தோஷமுடைவார்கள், சந்தோஷமுடையவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, பசி தாகம். எல்லாரும் சொல்லுவோம் பசி தாகம். இந்த பசி தாகம் இது ஒரு ஆரோக்கியத்தின் அறிகுறி. பாருங்க, ஒரு ஆளுக்கு நல்ல பசி எடுக்குது, நல்ல தாகம் எடுக்குதுன்னா அவர் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நல்லா சாப்பிடுவாரு, நல்லா குடிப்பாரு, நல்ல திரும்பவும் நல்லா பசிக்குது, திரும்பவும் நல்லா தாகம் எடுக்குது, அவர் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கவனிங்க, இப்போ ஒருத்தருக்கு பசியே எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது ஆரோக்கியத்தின் அறிகுறி கிடையாது. டாக்டர்கிட்ட போறாரு, டாக்டர்கிட்ட போய் சொல்றாரு, டாக்டர் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. உடனே டாக்டர், நல்லதா போச்சு, அரிசி விலை ஏறி போன காலத்தில், பருப்பு விலையெல்லாம் ஏறி போன காலத்தில் உங்களுக்கு பசியே எடுக்கல, நல்லா மிச்சம் ஆயிடுச்சு பிரதர், போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு. உடனே படுங்கன்றுவார் அவரு. ஆஸ்பத்திரியில் உடனே படுக்க வச்சு அவர் சோதனைகளை ஆரம்பிச்சிடுவாரு. கவனிங்க, பசி எடுக்காதது அது நல்ல அறிகுறி கிடையாது. ஆவிக்குரிய ரீதியிலும் இதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ரீதியிலும் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளே அருமையானவர்களே, நீதியின் மேலே பசி தாகம் பெருக வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இந்த நீதி எப்படிப்பட்டது, இது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய மேன்மை என்ன, இதன் மூலமாக என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு பசி. அருமையானவர்களே, இது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தருகிறது. வாழ்க்கையில் பாருங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே போகிறோம். வளர்ந்து கொண்டே போகும்போது அருமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டே போகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படும் போது அதுதான் விசுவாசத்தின் வளர்ச்சி. அருமையானவர்களே, அங்கே ஆசீர்வாதங்கள் பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் தான் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் தான் திருப்தியை பெற்றுக் கொள்வார்கள் கர்த்தர் சொல்கிறார். இப்ப திருப்போம் மத்தேயு 6:33. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். முதலாவது நீதியை தேடுங்கள் என்று இயேசு இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, முதலாவது பணத்தை தேடுங்கன்னு சொல்லலை. பணத்தை தேடணும், பணத்தை சம்பாதிக்கணும். ஆனால் கவனிங்க, பணத்தை பார்க்கலும் முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நீதியை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுங்கள், முதலாவது தேவ சமூகத்திலே தைரியமாய் நின்று அவரோடு கூட உறவாடுகிற அந்த ஒரு ஐக்கியத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தேடும்போது அருமையானவர்களே, உலக பிரகாரமான இந்த சாப்பிட்றதுக்கு அடுத்த காரியங்கள், உடைக்கு அடுத்த காரியங்கள், குடியிருப்பதுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட கொடுப்பார். சிலர் யோசிக்கிறாங்க, அப்போ கர்த்தருடைய நீதியை முதலாவது தேடினா எல்லாம் வந்துருமா? எல்லாம் வந்துரும்னு இயேசு சொல்லுகிறார். எத்தனை பேர் இயேசு சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நீதிக்கு அருமையானவர்கள் முதலிடம் கொடுக்கிற அருமையான ஆட்களுக்கு உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சொல்கிறேன், எங்க சாட்சியெல்லாம் அதான். பாஸ்டர் சொல்லுறது போல எப்படி மக்கள்கிட்ட இருந்து வாங்குவோம்னு சொல்லி ஒரு நாளும் நாங்கள் யோசித்தது கிடையாது. அருமையானவர்களே, கதவை பூட்டிக்கிட்டு இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிறதுல நேரத்தை செலவிடுகிறோம். கர்த்தர் உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் எங்க காலடியில் கொண்டாந்து போடுகிறார். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே பாருங்க, உண்மையான செழிப்புக்கு வழியை இயேசு சொல்லுகிறார். உண்மையான உயர்வுக்கு, உண்மையான வெற்றிக்கு இயேசுங்க ஒரு வழியை சொல்லுகிறார். அது என்னன்னா, முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள். நீதியை தேடி நீதியை அறிந்து கொள்ளும் போது அருமையானவர்களே, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ கர்த்தராலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த சத்தியத்தை தொடருவோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். அற்புதமான வசனம், நீதியை குறித்த ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கவனிங்க, தேவன் பாவமறியாத இயேசுவை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டது அற்புத செயல். ஏன்னா பாவம் செய்து அவர் பாவி ஆகல, பாவமே செய்யல, அவர் பாவம் அறியாதவர், அவர் வாயில வஞ்சனை இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இயேசு சிலுவையிலே அருமையான பாவமாக்கப்பட்டார். சர்வலோகத்தின் பாவத்தையும் தேவன் எடுத்து அருமையானவர்கள் இயேசுவின் மேல சுமத்தி இயேசுவை பாவியாக்கினார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதை எல்லாருமே சத்தியம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இது வசனத்தினுடைய ஒரு பகுதி. கவனிங்க, ஆனா ஒரு பகுதி சத்தியமா இருக்குமானால் அடுத்த பகுதியும் அதே ரீதியில சத்தியமா இருக்கிறது. அடுத்த பகுதி என்ன சொல்கிறது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, பாவமறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். நீதி அறியாத நாம் அவருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், பாவமறியாத இயேசு எனக்காக பாவமாக்கப்பட்டார். நீதி அறியாத நான் அவருக்குள் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, அறிக்கையில் எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, அறிக்கை செய்யும் போது இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அருமையானவர்களே, நீதியிலே நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும், நீதியிலே நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த நீதி தான் ஆசீர்வாதங்களை நம்ம கொண்டு வருகிறது. இந்த நீதி தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. ஆகவேதான் பாருங்க, நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இங்கே அற்புதமாக எழுதப்பட்டது பாருங்க. தேவன் இயேசுவை அற்புத விதமாக பாவியாக்கினார், நம்மை அற்புத விதமாக நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நாம இதுக்காக எந்த கரையத்தையும் கொடுக்கல. கவனிங்க, நாம இதுக்காக காசை கொடுக்கல. போன முறை என்ன சொன்னது போல அருமையானவர்களே, அவருடைய கிருபையினாலே இலவசமாய் நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்ல வேண்டியதான். கவனிங்க, இலவசமாய், எல்லாரும் சொல்ல இலவசமாய், இலவசமாய் கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது பாருங்க. திருப்பம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாருங்க, தேவனுக்கு ஒரு பேர் இருக்குதான். என்ன பேரா? பாவியை நீதிமானாக்குகிறவர், அற்புத மாற்றத்தை கொடுக்கிறவர். நாம் இதுக்கு கரையும் கொடுக்கல, அவரே இதற்காக கரையும் கொடுத்து பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அற்புத மாற்றம் கர்த்தராலே நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். சேர்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இந்த பிள்ளைகள் ஸ்கூலில் நல்லா படித்து ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது
அருமையானவர்களே, நல்ல அறிவை பெற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே வர்றாங்க. நல்ல மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. ஸ்கூலில் பெரிய உதவி செஞ்சுட்டாங்க. பாடத்தை சொல்லிக் கொடுத்து நல்ல அறிவை ஊட்டி இந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, நல்ல விதத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றி விட்டாங்க. கவனியங்கள். ஆனால் நான் கேட்குறேன், இது உண்மையானவே நல்ல உதவி தான். இந்த உதவியை ஓசியில் செஞ்சாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபீஸை போட்டு வாங்கிடுவாங்க. நீங்கள் வேறு செலவுக்கு பணம் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஃபீஸ் நீங்கள் கட்டி ஆகணும். கட்டலைன்னா பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஃபீஸை போட்டு வாங்கிட்டு தான் இந்த உதவியை என்ன செஞ்சுருக்கிறாங்க. பிள்ளைகள் நல்ல விதத்தில் மாறி இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் அருமையானவர்களே, காசு வாங்கிட்டு தான் அந்த நன்மையை செய்திருக்கிறார்கள். கவனிங்க. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. பியூட்டி பார்லர்ஸ் ஜனங்கள் அதுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது ஒரு மாதிரி போகிறாங்க, வரும்போது ரொம்ப அழகாக வர்றாங்க. ஒரு பெந்தை கோஸ்தைக்காரர் ஊழியக்காரர் வந்தாராம். வந்த உடனே அவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் இந்த பியூட்டி பார்லர்களுக்கெல்லாம் விரோதமாக பிரசங்கம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கியாரை பற்றி கேட்டாராம். பிரசங்கியார் சொன்னாராம், மனுஷனுக்கு நன்மை செய்கிற எந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமாக நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேனாராம். கவனிங்க அருமையானவர்களே, மக்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. இன்னைக்கு இந்த பார்பர் ஷாப்லாம் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்பர் ஷாப்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு முன்னாடி எப்படி நின்றுட்டு இருப்பேன், நீள முடியாது நின்றுட்டு இருப்பேன், நீங்களாம் உட்காந்துருக்க மாட்டீங்க. அருமையானவர்களே, எந்த ஒரு நல்ல ஸ்தாபனமும் அது நம்முடைய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. பியூட்டி பார்லர் ஆகட்டும், பார்பர் ஷாப்பாக இருக்கட்டும், மனுஷனுக்கு நன்மை செய்கிற எல்லா நல்ல ஸ்தாபனங்களும் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் தேவன் நல்லவர். எத்தனை பேர் நம்முடைய தேவன் நல்லவர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்லவராக இருக்கிறார். மறுபடியும் சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அருமையானவர்களே, நம்ம பாயிண்ட் என்னன்னா, இந்த பியூட்டி பார்லரில் போய் ஆட்களை நல்லா அழகாக ஆக்கிடுறாங்க. பார்பர் ஷாப்லாம் ஆட்களை கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக என்ன செஞ்சிடறாங்க, ஆக்கிடுறாங்க. ஆனால் ஓசியில் செய்கிறாங்களா நான் கேட்குறேன். ஓசியில் யாரும் செய்யறதில்ல, காசு கொடுக்காம வெளியே விட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, பாவிகளாக இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். காசு கொடுத்தோமா? ஒரு காசு கொடுக்கல, அவரே கரையும் கொடுத்து நம்மை அருமையால் இலவசமாக நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இதெல்லாம் எண்ணி அருமையான கர்த்தரை துதிக்கணும். சில ஆட்கள் பாருங்க, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார். உங்க பாவியா இருந்த உங்களை நினைச்சிருக்கிறாரு, நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. ஆண்டவரே, பாவியா இருந்த என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறீர், இலவசமா இவ்வளவு பெரிய ஈவ கொடுத்திருப்பீர். ஆனால் உலக பிரகாரமான அந்த தேவைகளை நீ சந்திக்காதிருப்பது எப்படி? இப்படி ஜெபத்தில் உரிமையோடு வரும்போது அருமையான தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நீ நீதிமான் ஆக்கி இருப்பீரானால், இவ்வளவு கரையும் கொடுத்து எனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருப்பீரானால், இந்த அற்பமான காரியத்தை செய்யாதிருப்பது எப்படி? நீர் என்னுடைய தகப்பன், யாரை பார்க்கல என்னை நீர் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் வரும்போது தேவைகள் அருமையானவர்களே கர்த்தருடைய பார்வையில் ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதமாய் அவைகள் சந்திக்கப்படும், உயர்வு உண்டாகும். கவனிங்க, ஆகவே தேவன் நம்மை இலவசமாக நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க, நீதிமான்கள் ஆகுவதற்கு இவங்க பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. மீசையை எடுத்துட்டா நீதிமான்கள் ஆயிடலாம், சிலர் அப்படி யோசிக்கிறாங்க. தாடியை நீளமாக வளர்த்துட்டா நீதிமான்கள் ஆயிடலாம். கலர் சட்டையை கழட்டிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டா நீதிமான்கள் ஆயிடலாம். ஒருத்தர் சொன்னார், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்களுக்கும் இந்த காவி போடுறவங்களுக்குமே போட்டி இருக்குது அப்படின்னாரு. நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டியா, நான் காவி போடுறேன் இல்லையான்னு பாரு, நான் உன்னை காட்டலாம் பரிசுத்தவான். அருமையானவர்களே, இப்படி இந்த இவர்களுடைய கிரியை இதன் மூலமாகவே அருமையானவர்களே இவங்க நீதியை சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. நம்ம என்ன பாடுபட்டாலும், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாலும், ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு ஜெபிச்சாலும் அருமையானவர்கள் நாம் நீதிமான்கள் ஆக போகிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் இந்த வீணான முயற்சிகளெல்லாம் விட்டுட்டு விசுவாசத்தை அருமன் எழுப்பிவிட வேண்டும். கவனிங்க, கர்த்தாவே என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அருமையானவர்களே, சிலர் பாருங்க நீதிமான் ஆகிறதுக்கு காத்துக்கிட்டே கிடக்குறாங்க. இந்த காத்துட்டு கிடக்கிறது ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. எதுக்கெடுத்தாலும் காத்திருக்கணும். நீதிமான் லேசாயிட முடியாது. என்ன பிரதர், அப்படி நீதிமான் ஆயிட முடியுமா? காத்திருக்கணும் பிரதர். பாஸ்டர்கிட்ட யாரோ சொன்னாங்களா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது லேசு கிடையாது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு அது காத்திருக்கணும். அடியேன்
10 மாதங்கள் காத்திருந்து 10ஆம் தேதி 10 அடி தூக்கி எறியப்பட்டு நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன்னாரா. பாஸ்டர் யோசித்தாங்களாம், இந்த பரிசுத்தவானுக்கே 10 அடினா நமக்கு அப்போ 30 அடியாவது தூக்கி எறிவார் ஆண்டவர். காத்திருக்கணும். அருமையான, ஒன்றும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அருமையானவர்களே, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். கவனிங்க, நீதியை ஏற்கனவே தந்திருக்கிறாரு. ஆனால் இவங்க நீதிமான் ஆகிறதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் மடிக்குள்ள வெண்ணெயை வச்சுட்டு நெய் காலஞ்சானா, அந்த மாதிரி. அருமையானவர்களே, இன்னைக்கு நீதி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு நீதியை தேடி நீதிமான்கள் ஆவதற்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். திருப்புவோம் ரோமர் 10:9-10 வசனங்களை வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். பாருங்க, என்றைக்கு இயேசுவை உள்ளத்திலே விசுவாசித்து ஆண்டவராக அறிக்கையிட்டீர்களோ அன்றைக்கு ரட்சிப்பு உண்டானது மட்டுமல்ல, நீதியும் உண்டாயிருக்கிறது. நாம் நீதிமான்களா இருக்கிறோம். கவனிங்க, இது நம்முடைய கிரியை அல்ல, தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம் மறுபடியும் பிறந்த அந்த நாளிலேயே இந்த நீதிங்கிற பர்த்டே கிஃப்டை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பாருங்க, சில அப்பா அம்மாரு பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க. நேசிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு விலை கூடின மோதிரம் பர்த்டே கிஃப்ட், விலை கூடின வாட்ச் பர்த்டே கிஃப்டை கரையும் கொடுத்து என்ன செய்கிறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், எந்த தவப்புன்னு செய்யாத கொடுக்காத பெரிய கிஃப்டை நம்ம பரலோக பிதா நமக்கு தந்திருக்கிறாரு. அது அவருடைய நீதி. என்றைக்கு மறுபடியும் பிறந்தோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாறினோமோ அன்றைக்கு அவருடைய நீதியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த தகப்பன் எதுக்கு அந்த மோதிரத்தை வாங்கி கொடுக்குறாரு, எதுக்கு அந்த விலையேறப்பெற்ற கிஃப்டை வாங்கி கொடுக்குறாரு, வாட்சை வாங்கி கொடுக்குறாரு. ஏன் வாங்கி கொடுக்குறாருன்னா, அந்த பிள்ளை தன்னை நேசிப்பான், தன்னோடு ஐக்கியம் கொள்ளுவான், தனக்கு நன்றி உள்ளவன் அவன் இருப்பான் என்பதற்காக பாருங்க பிள்ளைக்கு அப்பா என்ன செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு. இன்றைக்கும் பாருங்க, தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே என்ன தகுதி இருக்குது எனக்கு, பாவியாக இந்த உலகத்தில் பிறந்தேன், பாவத்தில் வாழ்ந்தேன், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நான் செய்து உமக்கு துரோகம் பண்ண ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை நேசித்து என்னை தேடி வந்து என்னை அழைத்து என்னை ரட்சித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், தேவனே என்னை நீதிமானாக்கினபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனே என்னை நீதிமானாக்கினபடியால் உமக்கு நன்றி. கவனிங்க, நன்றி. நன்றியே கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்தவர்கள் தேவனுடைய மக்கள் நன்றி உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு உணர்வில்லாத மனிதர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்மையை பெற்றுக்கிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. நாம் அப்படி இல்லை அருமையானவர்களே, நம் நன்றி உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவர் அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டர், ஒரு பெரிய பண்ணையார் இருந்தாராம். அவர் தன்னுடைய பண்ணைக்கு அவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாராம். அவங்க போய் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர், அதனால் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாராம். அவர் ஒரு சின்ன ஏரோப்ளைனில் ஏற்றி கூப்பிட்டு போனாராம். ஏன்னா அவ்வளோ தூரம், ரொம்ப தூரத்தில் அவருடைய பண்ணை இருந்தது. ஆகவே பண்ணையில் போய் இறங்கினாங்களாம். இந்த பாஸ்டரும் அந்த பண்ணையாரும் போய் இறங்கி பண்ணைக்குள்ளே போனால், அந்த பண்ணையில் அருமையானவர்களே நிறைய சீம பன்னிகளை அவர் வளர்க்குறாராம். பாருங்க, இந்த கறிக்காக வளர்க்கப்படுகிற பன்றிகள் அதை வளர்க்குறாராம். அங்கே போனால் அந்த பண்ணையை அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாராம். பாருங்க, நிறைய செலவழித்து இந்த பண்டிகைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. பாருங்க, பக்கத்தில் ஒரு மிலிட்ரி கேம்ப் இருந்துச்சான். அங்கே ஏராளமான சோல்ஜர்ஸ் இருந்தாங்களாம். ஆகவே அந்த மிலிட்ரியில் மிச்சமாகிற சாப்பாடு எல்லாத்தையும் காசு கொடுத்து அந்த கேம்பில் இருந்து பாருங்க குழாய் மூலமாக இந்த பண்டிகைகளுக்கு சேர்ற மாதிரி நிறைய செலவழித்து ரொம்ப அற்புதமாக செட்டப் பண்ணியிருந்தாராம். பாருங்க, இந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ரொம்ப அருமையான ஒரு தொழில் நடத்துகிற ஒரு ஆள் அவர், ஒரு பண்ணையை அவ்வளோ அருமையாக வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு எழுதுகிறார். ஆகவே இவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக அங்கே போன அன்னைக்கு அந்த பண்டிகைகளுக்கு சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சான். பண்டிகைகள் சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக சேர்ந்துருச்சான். பாருங்கள், அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட வெள்ளை பண்டிகைகள் கூடிடுச்சான். உடனே இவர், ஐயோ பண்டிகைலாம் சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு, ஆனால் சாப்பாடுன்னு வரலைன்னு சொல்லி அங்கே மிலிட்ரி கேம்புக்கு ஓடினாராம். ஓடி
அங்கே அதிகாரிகளை பிடிச்சி பேசி எடுத்து சாப்பாடை பாருங்க அனுப்பிட்டாராம் பாருங்க. அனுப்பிட்டு அவர் இங்கே வந்துட்டாராம். சாப்பாடு குழாய் மூலமாக வந்துச்சான் பாருங்க. இந்த பாஸ்டர் நின்று பார்த்துட்டே இருந்தாராம். இந்த சாப்பாடு வந்து விழுந்த மாத்திரத்தில் இந்த பண்டிகைலாம் ஒன்று மேலே ஒன்று ஏறி மிதிச்சு கராப்புறான்னு போய் சாப்பாடை ஒழுங்குறதுலேயே தான் இருக்குதான் பாருங்க. இந்த பாஸ்டர் சொல்கிற இதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துட்டே இருக்கும்போது அவர் யோசித்தாராம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மிலிட்ரி கேம்புக்கெல்லாம் போய் இவ்வளவு பணத்தை செலவழித்து செட்டப் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடை கொண்டாந்து சேர்க்க இந்த பண்டிகைகளில் ஒன்று கூட நன்றியோடு அவரை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசித்தாரான். கவனிங்க அருமையானவர்களே, இப்படி தான் இன்னைக்கு உலக மக்கள் அருமையாக உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் வந்து நன்றியுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு ஈவுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஜீவனுக்காய் நன்றி, ரட்சிப்புக்காய் நன்றி, அபிஷேகத்துக்காய் நன்றி, நீதிமானுக்காய் நன்றி. அருமையானவர்களே, கர்த்தரை துதிக்க நம் கடனாளிகள் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லா அந்த ஆசீர்வாதங்கள், வேறுபட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் இலவசமான ஈவாக நமக்கு தந்திருக்கிறார். தாவீதை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்றான். என்ன உபகாரம் தாவீதே? அவன் சொல்றான், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் மூடி என்னை பாக்கியவான் என்று அறிவித்திருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறாய், கர்த்தர் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதே, மறந்து விடாதே. கவனிங்க, இப்போ தேவன் யாரை நீதிமானாக்குகிறார் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 18:10 வாசிக்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இப்போ 14வது வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். நீதி உயர்வை கொடுக்கிறது என்பதை நான் பார்த்தோம். கவனிங்க அருமையானவர்களே, இங்கே 2 பேரை பார்க்குறோம். 2 பேரும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் வந்து பரிசேயன். இந்த பரிசேயனுக்கு பாருங்க ஆங்கிலத்தில் பேர் கொடுக்குறாங்க. என்ன பேருன்னா ஃபேரசி என்று பேர் கொடுக்குறாங்க. அது ஒரு பிரசங்கர் இப்படி சொல்கிறாரு, இந்த ஃபேரசி எப்போதுமே ஹவ் ஃபேர் ஐ சி அப்படி தான் நிற்பான். நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன். கவனிங்க, இந்த கதையை நான் வாசிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இவன் பைபிளை வச்சிருக்கிறான், ஆலயத்துக்கெல்லாம் போகிறான், ஆனால் இவன் ரட்சிக்கப்படலை, இவன் நீதிமான் ஆக்கப்படலை. கவனிங்க, தன்னை குறித்த ஒரு பெருமை. ஏன் உபவாசம், ஏன் காணிக்க, என்னுடைய முயற்சி, நான் வந்து எவ்வளவு நல்லவன் பாருங்க. இதிலேயே தான் அன்னைக்கு இருக்கிறாங்க மக்கள். பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்றானே, இவன் உண்மையாவே கர்த்தரை தான் ஸ்தோத்திரிக்கிறானா? நான் கேட்கிறேன். அருமையானவர்களே, இவன் தன்னைத்தான் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரிக்கிறான். கவனிங்கள், அவனுடைய முடிவு பரிதாபம் பாருங்க. அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை பாருங்க. எல்லா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸோட கர்த்தரிடத்துல எந்த அங்கீகாரமும் அவனுக்கு இல்லை, பரிதாபம். ஆனா இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரனை அருமையானவர்களே சொல்லுகிறாங்க, வரி வசூலிக்கிறவர்கள். பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரி வசூலிக்கிறவர்கள் எல்லாருமே பெரிய பணக்காரர்களாக இருந்தாங்க. சகை அப்படி இருந்தான். சகையும் ஆயக்காரனும் ஐஸ்வர்யவானமாக இருந்தான் என்று சகை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆயக்காரன் பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான். ஆனால் யோசித்து பாருங்க, பணம் நிறைய இருக்குது, அரசாங்க வேலை இருக்குது, நல்ல வசதிகள்லாம் இருக்குது. ஆனால் உள்ளத்தில் என் தேவனோடு எனக்கு உறவு வேணும், நான் அவரை விட்டு பிரிஞ்சு கிடக்கிறேன், அவரோடு நான் ஐக்கியம் கொள்ளணும், அவரோடு நான் இணைந்து வாழணும், அதுதான் என்னை குறித்த ஒரு தேவனுடைய ஒரு நோக்கம் என்பதை அவன் உணர்ந்தான். கவனிங்க, இதுதான் ஆவிக்குரிய ஏழ்மைத்தனத்தை உணர்கிறது. இயேசு சொன்னார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அற்புதமானவர் பாருங்க. அவர் தான் இப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்கிறார் மனுஷனுக்கு. மனுஷர்கள் யாரையும் யாரும் ரட்சிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க ஒரு மனுஷன் மேலே வரும்போது
அவனுக்கு பாவத்தை குறித்து என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். நீதியை குறித்து அவனுக்கு உணர்த்துகிறார். இங்கே பாரு, நீ பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனோட இணையலாம், நீ நீதிமானாக மாறலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ இப்படியே வாழக்கூடாது என்கிற ஒரு உணர்வை அருமையானவர்களை கர்த்தருடைய ஆவியான ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. ஆகவே பாவத்தை உணர்ந்த மாத்திரத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் சொல்லி ஜெபிக்கிறான். கவனிங்க, அப்படி கர்த்தருடைய கிருபையை அவன் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் அவனை நீதிமானாக ஆக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஆயக்காரன மாதிரி தான் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியான நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்து ஒரு பாவ உணர்வை உண்டாக்குனாரா இல்லையா? எல்லாம் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நான் பாவியா இருக்கிறேன், கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு கர்த்தரோடு கூட ஒரு இணைப்பு வேணும், ஒரு உறவு வேணும், நான் கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, மற்ற உலக பிரகாரமான எந்த நன்மையும் எந்த மேன்மையும் என்னை திருப்திப்படுத்த முடியாது, கர்த்தர் தான் என்னை திருப்திப்படுத்த முடியும் சொல்லி அப்படிப்பட்ட உணர்வு வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே நாம் இயேசுவின் உள்ளத்துக்குள்ள வாரோம். தேவனே என் மேல் கிருபையாயிரும், பாவியாயி என் மேல் கிருபையாருன்னு சொல்லி அருமையான ஜெபிச்சோம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தார், நம்மை ரட்சித்தார். இந்த ஆயக்காரனை நீதிமானாக்குனது போலவே நம்மையும் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இப்போ கவனிங்க, இந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணா? பாவியாகி என் மேல் என்ன செய்யும்? கிருபையாயிரும் சொல்லி ஜெபம் பண்ணா. நல்ல ஜெபம். ஆனால் கவனிங்க, இந்த ஜெபம் ஒரு வாட்டி தான் பண்ணணும். இதே ஜெபத்தை தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, ஏன்னா இவன் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணா, கர்த்தர் அவனை நீதிமானாக மாற்றி விட்டார். இப்ப நீதிமான ஆன பிறகு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொல்லி ஜெபிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இப்ப நீ பாவி கிடையாது, இவன் நீதிமான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், சபைகள் இருக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பாவியா என் மேல் கிருபையாயிரும். ஆயக்காரன் ஜெபம் பண்ணிட்டான்ல, அதனால ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையா இரும். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அருமையானவர்களே. அப்படி ஜெபம் பண்ண பாவ உணர்வு தான் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். கவனிங்க, பாவ உணர்வு மேற்கொள்ளும் போது நீதியின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாட்டி அவன் ஜெபம் பண்ணிட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு போயிட்டான். நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணிருக்கலாம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே என்னை நீதிமான் ஆக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என் மேல் கிருபையா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அருமையானவர்களே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப திருப்பம் இன்னொரு வேத பகுதி, எபேசியர் 4 அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்ல, மெய்யான நீதி. பாருங்க, நீதியில மெய்யான நீதினு ஒண்ணு இருக்குது, அதுதான் தேவ நீதி. கவனிங்க, தேவன் மெய்யான நீதியிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருடைய நீதியை நமக்கு தந்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி அருமையான தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆவியிலே மெய்யான நீதியிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அருமையான என்ன பார்க்கிறோம். பாருங்க, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீதியில வளர்ந்துகிட்டே வர்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, நீதியில கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியாது. நீதி பற்றிய அறிவில் வேணா வளரலாம், ஆனால் நீதியில கொஞ்சம் கொஞ்சமா வளர முடியாது. ஏனென்றால் பரிபூர்ணமான நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமே அருமையானவர்கள், தேவன் உங்களை நீதிமானாக போறது கிடையாது. கவனிங்க, ஆதாம எப்படி ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டித்து நீதியை கொடுத்தாரோ அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு நம்முடைய ஆவியிலே நம்மை சிருஷ்டித்து நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீதிமானாகிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. நீதிமான்கள் ஆகிவிட்டோம் என்கிற சத்தியத்தை என்ன செய்யணும்? நம்பணும். பாருங்க, ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, பெரிய பிரசங்கியார், ஒரு சபையில் போய் நம் நீதிமான்களாக இருக்கிறோம்ங்கிற சத்தியத்தை பிரசங்கம் பண்ண. இப்போதான் இந்த காலத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, இந்த வெளிச்சங்கள்லாம் சத்தியத்திலிருந்து இப்போதுதான் அதிகமாக தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த பிரசங்கியாருக்கு கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தினாராம். ஆகவே இந்த பிரசங்கியார் சபையா போய் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் பாவிகள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம், நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதில்லை, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாங்க சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்கு சபையாக போனாரா. ஒரு சபைக்கு போயிருந்தாராம். அங்கே பாஸ்டர் பாருங்க, ஒரு மூப்பரை அவருக்கு அறிமுகப்படுத்தினாராம். இவர் எங்கள் சபையில் மூப்பராக இருக்கிறாரு, இவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஊழியங்கள்லாம் நல்லா செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாராம். அவை கூட்டங்கள் ஆரம்பிச்சிச்சான். அந்த மூப்பர் முன்னால் உட்காந்துக்கிட்டாராம், ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டாராம். இந்த பிரசங்கியார் பாருங்க, பல வசனங்களை எடுத்து கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் என்பதை காண்பிச்சாராம். ஜனங்களுக்கு சரியாக வழங்கலை.
இவரும் பாருங்க வசனங்களை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜனங்களுக்கு சரியாக விளங்கலை. நம்ம நீதிமான்களாக இருக்கிறவங்க சத்தியம் சரியாக விளங்கலை. உடனே இந்த மூப்பரை முன்னால் கூப்பிட்டாரான். இந்த மூப்பரை முன்னால் கூப்பிட்டு அவர் கேட்டாராம், பிரதர் நீங்கள் நீதிமானா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே நீதிமான் ஆகிறதுக்கு பிரயாசப்படுறேன்னாராம். இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு சொன்னாரா நீதிமான் ஆகிறதுக்கு பிரயாசப்பட்டேன். அதனால தான் பாருங்க, ஒரு நேரம் சத்தியத்தை கேட்கறதுனால ஜனங்களுக்கு விளங்கிறாது. திரும்ப திரும்ப பாருங்க வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஜனங்களுக்கு சத்தியம் விளங்கும். பாருங்க, இவர் கேட்டாராம் நீதிமானான்னு கேட்டதுக்கு அவர் நீதிமானாகிறதுக்கு பிரயாசப்படுறேன்னாராம். உடனே இவர் கேட்டாராம், பிரதர் நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், நான் ஆம்பளைன்னாராம். எப்படி நீங்கள் ஆம்பளையானீங்கன்னு சொல்லி கேட்டாராம். நான் பிறக்கும் போதே ஆம்பளையாக தான் பிறந்தேன்னாராம். இந்த பிரசங்கர் சொன்னாராம், அதே போல தான் பிரதர் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போதே நீதிமானாக தான் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போதே நீதிமானாக தான் பிறந்திருக்கிறீங்க. நீதிமான் ஆகிறதுக்கு பிரயாசப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நீதிமான் ஆகிறது இல்ல, நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அங்கதான் வெற்றியே இருக்கிறது. நான் நீதிமான் என்கிற உணர்வு அருமையான உள்ள வரும்போது தான் அது வெற்றியிலே முடிகிறது என்பதை அருமையானவர்களே எடுத்து சொன்னார பாருங்க. ஜனங்களுக்கு கொஞ்சம் விளங்கிடுச்சு. நல்லா கவனிங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் நீதிமான்களா இருக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா பிசாசு எல்லையை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா பிசாசுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அருமையானவர்களே கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ இங்க எழுதப்பட்டிருக்கிற மெய்யான நீதியிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இதை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லலாம், தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள்னா நல்லா கவனிங்க, ஆவியில கர்த்தர் வந்து நீதியை கொடுத்துட்டாரு. ஆவியிலே நம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ ஆவியிலே நம் நீதிமான்கள் என்கிற அந்த எண்ணத்தை எடுத்து உடை அணிகிறது போல தேவனுடைய மக்கள் என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த எண்ணத்தை எடுத்து மனதில் என்ன செய்யணும்? போட்டுக்கணும். போகும்போதும் வரும்போதும் நான் நீதிமான், நான் பாவி கிடையாது. கவனிங்க, ஒரு சில நேரங்களில் சில தவறுகள் ஏற்படுகிறது வாழ்க்கையில். உடனே பிசாசு வந்து என்ன சொல்றான்? இந்த பத்தியா நீ தப்பு பண்ணிட்ட, பத்தியா நீ நீதிமான் கிடையாது, நீ பாவி என்கிற ஒரு குற்ற உணர்வு என்ன செய்யறான்? பிசாசு கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, அந்த தவறை உடனே அறிக்கையிட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு பிசாசு சொல்லணும், பிசாசே நான் நீதிமான் தான், கர்த்தர் என்னை நினைச்சிருக்கிறாரு, நீதிமான் ஆக்கி இருக்கிறார், ரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறார். சில தவறுகள் ஏற்பட்டாலும் கூட கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? தூக்கி எடுத்து என்னை கழுவி நீதிமானாக என்னை என்ன செய்திருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அப்பாலே போ சொல்லி பிசாசு என்ன செய்யணும்? விரட்டி விடணும். பாருங்க அருமையானவர்களே, ஆகவே இங்கே நான் பார்க்கிறோம், தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த நீதியின் எண்ணங்கள் இருக்கும்போது பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப சாத்தியமாயிருது. பாருங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்க. நான் வந்து அழுக்கு சட்டை போட்டிருக்கிறேன், அழுக்கு லுங்கி கட்டியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்க வேணாலும் நான் உட்காருவேன், அழுக்கு இருக்குதான்னு பார்க்க மாட்டேன். ஆனால் அதே ஆளு இப்போ நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்தா கண்ட இடத்துல என்ன செய்ய மாட்டேன்? உட்கார மாட்டேன். முதல்ல உட்கார்றதே இல்லை, நேராக போய் வீட்டில் போய் என்ன செய்யணும்? கலட்டணும். அப்படியே உட்கார்றதா இருந்தால் அழுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. கவனிங்க, பார்த்துட்டு தான் என்ன செய்கிறேன்? உட்கார்றேன். இதே போல தான் பாருங்க, நீதியின் எண்ணங்கள் நம்மை நிரப்பும் போது நம்ம வந்து அசிங்கத்தில் என்ன செய்ய மாட்டோம்? கால் வைக்க மாட்டோம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய வட்டாரத்தில் மக்கள் வந்து பாவ விஷயத்தில் தடுமாறுறதுக்கு காரணம், எப்போதும் இந்த குற்ற உணர்வே அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. பாவம் என்கிற அந்த வாய்ப்பு வரும்போது மக்கள் அதில் என்ன செய்கிறாங்க? தடுமாறிடுறாங்க. கவனிங்கள். ஆனால் நீதிமான்கிற அந்த உணர்வு இருக்கும்போது பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீதிமான் யோசிக்கிறான், நான் இதை செய்ய மாட்டேன், இந்த சகதியில் நான் கால் வைக்க மாட்டேன், என்றால் என் தேவன் என்னை நீதிமானாக ஆக்கி இருக்கிறார், என் தேவன் என்னை நீதிமானாக ஆக்கி இருக்கிறார். ஆகவே நான் வந்து பரிசுத்தவான், நீதிமான். இந்த உணர்வை உடை போல அருமையானவர்களை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமான்கிற உணர்வு இருக்கும்போது அநீதியான காரியங்களை யோசிக்க மாட்டோம், அநீதியான காரியங்களை செய்ய மாட்டோம். வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கவனிங்க, இதை உடைய மாதிரி அணிந்து கொள்ளும் போது தேவனை போல நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். ஏன்னா தேவன் அவருடைய நீதியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை போல நம்மை மாற்றும்படியாக. யோசித்து பாருங்க, ஒரு 12 வயசு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு பட்டு சேரியை கட்டி விட்டு பாருங்க, அது அவங்க அம்மா மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பட்டு சேரி கட்டின உடனே அவங்க அம்மா மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க அம்மா மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். எது அந்த பிள்ளை அப்படி மாத்துச்சு? பட்டு சேரில் செய்கிற வேலை அது.
அருமையானவர்களே, அதே போல அருமையானவர்களே, நீதியை நாம் உடைய போல அணிந்து கொள்ளணும். தேவன் உயர்ந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த கெட்டகுமாரன் வந்த மாத்திரத்தில் அவங்க அப்பா சொன்னார், இந்த பழசெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை செய்யுங்க, கொடுங்க. ஏன்னா இவன் என் சமூகத்தில் எப்போதும் இருக்கணும். கவனிங்க, அந்த மாதிரி உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை அணிந்து கொள்ள வேண்டும். இதை அணிந்து கொள்ளும் போது பரிசுத்த வாழ்க்கை நமக்கு சாத்தியமாக மாறுகிறது. சில வேளைகளில் சில தவறுகள் ஏற்படுமானால் நான் சொல்கிறேன், உடனே அறிக்கையிட்டு இந்த நீதியின் உணர்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நீதியிலே வாழும்போது இந்த நீதி அருமையான நம்மை ஆசீர்வாதத்துக்கு, இந்த நீதி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, இந்த நீதி நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய நீதியினாலே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். மறுபடியும் சொல்ல, கர்த்தர் அவருடைய நீதியினாலே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.